ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், சோலோ லெவலிங் எபிசோட் 2 பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து லாஸ்ட் எபிசோடில் பார்த்தா அந்த சேட்ச் வந்து ஃபயர் பண்ணுறான்னா அதுக்கப்புறம் கண்டினியூஷன் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டீமோட லீடர் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து கத்துறான், யாரும் ஓடாதீங்க, நடக்காதீங்க, நம்ம ஓடினானா அதை அட்டாக் பண்ணுது, எல்லாரும் சைலண்ட்டாக அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு இருக்காங்க, ஹீல் பண்ணுற அந்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அந்த லீடர் கையை பார்க்கும்போது நமக்கு அவன் கை போயிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த லீடர் வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். யாருக்குன்னா நம்மளோட எம்சிக்கு வந்து அவனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். ஏன்னா நீ தான் அந்த ஸ்டாச்சுவை பார்த்த, நீ அதை மட்டும் நீ பார்த்து சொல்லலின்னா இந்த எல்லாருமே செத்து போயிருப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, நானும் வந்து பி ரேங்க் இது. ஸோ அந்த பொண்ணு ஹீல் பண்ணுறான், அவ்வளோ பி ரேங்க்கு. பட் இந்த ஸ்டாச்சுவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏ கூட இது வந்து எஸ் ரேங்க் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம தப்பாக வந்திருக்கோம், மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த 3 கமெண்ட்ஸ் இருக்குதுன்னா அந்த ஸ்டாச்சுவில் இன்னொரு சிலை இருந்துச்சு, மாதா சிலை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து 3 ரூல்ஸ் ஆட்டம் 3 இது எழுதியிருக்காமா. என்னென்னா அதில்னா ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா ஒர்க்ஷிப் தி காட், செகண்ட் ஒன்று என்னென்னா ப்ரைஸ் தி காட், தேர்ட் ஒன்று என்னென்னா பிலீவ் அப்படின்னு போட்டிருக்குது. அது கீழே என்ன போட்டிருக்குன்னா, இந்த 3 பேர் யார் எதுவுமே பண்ணலையோ அவன் வந்து இந்த ஜங்ஷன் இருக்குதுன்னா, ஸோ அதை விட்டு வெளியில் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்காமா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் ஆட்டம் போடுறாங்க. ஸோ அந்த ஓப்பனிங்ஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் நீங்களும் வந்து அனிமே ஒல்லியாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தங்கச்சியை பார்க்கலாம் ஸ்கூலில். ஸோ அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு வந்து கேட்குறா, உன் அண்ணனும் வந்து அன்டர் தானே அப்படின்றான். ஆமாம். அதுக்கு அவன் சொல்கிறான், அவன் இ கிளாஸ் தான், வீக்கஸ்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் அவன் எப்போல்லாம் ஒரு மிஷின் முடிச்சுட்டு வந்தோன்னா அவன்லாம் பேண்டேஜ் போட்டு தான் வருவான், எப்பயுமே அடி வாங்கிட்டு தான் வருவானுவான். அதுக்கு அந்த பொண்ணு திமிரா அவன் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் மட்டும் அந்த மாதிரி அன்டர்ஸ் வந்தோம் நல்லா அடியே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு திமிரா பேசுகிறா. அண்ட் அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சிடுச்சு. ஒன்று சொல்லி ஆகணும், நம்மளோட எம்சியோட தங்கச்சி வந்து அழகாக இருக்கா. ஸோ திருப்பியும் நம்ம வந்து ஜங்ஷனோட இதுக்கே வந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஒருத்தன் மட்டும் அதிக பிச்சைக்குத்தனமாக ஒருத்தன் வந்து, நான் தான் இருக்குல்லையே நம்ம கேங்லேயே ஃபாஸ்ட்டு, எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது, நான் ஃபாஸ்ட்டாக ஓடணுன்னா நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகிறான். ஸோ அட்டாக் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா தள்ளுன்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா லேசர் அவன் மேலே ஒரே செகண்டில் வரும். அதுக்கப்புறம் அவன் செத்து போயிடுவான். ஸோ கம்முன்ட்டு இருக்கணும், ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எம்சிக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடுச்சு. என்னென்னா, அப்போ அவன் ஓடி போய் பண்ணும்போது தான் அவன் செத்து போனான். அதுமாதிரி எல்லாம் அசைஞ்சாக செத்து போனாங்க. ஸோ எம்சி என்ன பண்ணுறான்னா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கும்போது பார்த்தா எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. அவன் எந்திரிச்ச ஒரு இடத்துல வந்து குமியும் போது பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த கண்ணில் இருக்கிற லேசர் வந்து அப்படியே குறைஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் எம்சி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று என்னது ஒர்க்ஷிப் தி காட். ஸோ அப்போனா எம்சி என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து இந்த காடை வந்து காலை தொட்டு எப்படி சொல்கிறது, கீழ் பண்ணி நம்ம விழுந்தா அது வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் வந்து எம்சி வந்து பண்ணுவான். அதே மாதிரி எல்லாரும் அவனை பார்த்துட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இருக்குள்ளே ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு 2020 வந்து ஒரு மீம் வந்துக்கிட்டே இருக்கும். 2020, 2021 அந்த காட் வந்து அப்படியே ஒரு ஈனோட இழுக்கும் அதை பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னென்னா ஒர்க்ஷிப் தி காடை வந்து வழங்கணும். அதை வந்து தொட்டு கும்பிட்டு எல்லாருமே தொட்டு கும்பிடுவாங்க, கீழ் பண்ணுவாங்க. ஸோ அதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு இருக்குதுன்னா அந்த கார்டுன்னு சொல்லுவாங்க, அது திடீர்னு எந்திரிச்சு அப்படி நடந்து வருது. நடந்து வரும்போது பார்த்தா ஓமேகா அடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றோடனே அடுத்தது என்னென்னா ப்ரைஸ் தி காடை வந்து ப்ரைஸ் பண்ணணும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. இப்போ வந்து ஒர்க்ஷிப் பண்ணிட்டா ப்ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அதில் பார்த்தா ஒருத்தன் வந்து கிறிஸ்டின் கார்டு இருப்பான் போகிறேன் அந்த இதில். நான் எனக்கு எப்படி ப்ரைஸ் பண்ணணும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த சர்ச்சிலலாம் பாடுவாங்க, அந்த மாதிரி அவன் பாடிட்டு இருக்கான். அதுக்கிட்ட போய் சர்ச்சுக்கிட்ட போய் அது நடந்து வருது ஒரு ஸ்டெப்பாக. ஸோ அவன் பாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சங்கு சொல்கிறான், இவன் பாடல, இவன் வந்து ஒர்க்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா. ப்ரைஸ் பண்ணுறதும் வேறு, ஒர்க்ஷிப் பண்ணுறது வேறு. ஸோ அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கும்போது பார்த்தா அவன் மேலே ஏறி மிதிச்சிருச்சு. இன்னொரு பொண்ணு பயந்துக்கிட்டே வந்து கீழே விழுந்துட்டா. அவன் மேலே அப்படியே சாணியாட்டும் மிதிக்குது. சென்சார் வந்து எதுவுமே பண்ணலை, அப்படியே ஃபுல்லாக ப்ரூட்டலாக தான் இருக்குது. மேபி கன்சிடரில் வந்து சென்சார் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரா பிரிண்ட்டில் பார்த்ததுனால எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உடனே ப்ரோ ரா பிரிண்ட்னா என்னென்னு கேட்காதீங்க. ரா பிரிண்ட்னா எப்படின்னா சப்டைட்டில் இல்லாமல் வருமே, அதுதான் பார்த்தேன்.
அதுக்கு ஃபேன் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது. அதை வச்சு நான் மெர்ஜ் பண்ணி நானே படிச்சுட்டேன். அதுவும் இல்லாம நான் மால்வா படிச்சேன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். அஃபிஷியலான எபிசோட் வந்து ஒரு நாளைக்கு வந்து சென்சார் பண்ணிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அது வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும்போது, நம்ம எம்சி வந்து ஓடுறோம், எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எம்சி ஒண்ணு நோட் பண்றான். ஹேமர், அதுக்கப்புறம் சுத்தி இருக்குது. ஒரு வெப்பன் இருக்குது, ஆரோ இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா ஒரு ஒரு சிலையா பார்க்குறேன். ஏன்னா, நான் போன எபிசோட் சொன்னேன் கைட் சட்டம் நெறையா இருக்குதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவன் நோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து, எம்சி ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா, என்னது செகண்ட் ஒன் என்னன்னா, பிரைஸ் தி காட். ஸோ பிரைஸ் ஆட் பண்ணுவோம்னா, எந்தெல்லாம் ஸ்டாச்சு வந்து வெப்பன் இல்லாம ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு இருக்கோம். லைக் கிட்டாரு, அந்த இது சிலுவை, அது கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியல. ஸோ அதை வச்சுட்டு அதுக்கிட்ட போய் நில்லுங்க அப்படின்வான். ஸோ அவன் நிற்குன்னு சொல்லும்போது பார்த்தா எல்லாரும் அதுக்கிட்ட போய் அப்படின்னா ஒரு 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 சிலையில் ஒரு ஒருத்தர் நிற்பான். அதுக்கு நம்ம எம்சி வந்து ஒரு சிலையில் நிற்பான், எம்சி வந்து போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அப்போனா எம்சி சொல்கிறான், ஒரு 2 பேர் இருந்தால் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு சிலைக்கு ஓடி போயிட்டு இருப்பான். அவன் ஓடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கார்டு இருக்குதானே, அந்த கார்டை வந்து அவனை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். அது பொறுமையாக நடந்து வைக்கும். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துட்டு போவான். பார்த்தா அவன் தப்பான சிலையில் போய் விழுவான். அது வெப்பனான இருக்கும் சிலை. அவன் தப்பாக போயிடும். அந்த வெப்பன் வந்து அவனை அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் அவன் வந்து தலையை தேய்ச்சிட்டே கஷ்டப்பட்டு போவான். அது பார்க்கும்போது வந்து ப்ரூட்டலாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வழியாக வந்து எம்சி வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு இருக்குதானே, ஸோ அதுக்கிட்ட போய் கரெக்டாக நின்றுக்கிட்டான். நின்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இது வந்து ஓவர் ஆயிடுச்சு. என்னன்னா பிரைஸ் தி கார்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவன்கிட்ட ஓடி வந்து பார்க்கும்போது பார்த்தா அவனுக்கு கால் போயிருக்கும். அண்ட் இது செம்ம ப்ரூட்டலாகவே தான் இருந்துச்சு. செம்ம ப்ரூட்டலாக ஒரு மாதிரி ரத்தம் இல்லாமல் ரைட் சைடு கால் போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவனை ஹீல் பண்ணுவான். அவன் ஹீல் பண்ணும்போது பார்த்தா அவன் வாயிலேருந்து அவன் கண்ணது ரத்தம் வந்து அவன் அதிகமாக மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்து உங்களால் தான் வந்து அவன் டீம்லேயே இருப்பாங்க. உங்களால் தான் வந்து நாங்கள் செத்து போகிற மாதிரி வந்திருக்கோம். நீ தான் இதுக்கு வந்து நீ இது எடுத்துக்கணும் அப்படி இப்படின்வான். அதுக்கப்புறம் வந்து நம்ம சங்கு கேட்போம் தேர்ட் ஒன் என்ன அப்படின்வான். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் என்னன்னா இது பிலீவ். ஸோ பிலீவ் தி காட் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவன் சொல்லி முடிக்க வாயை மூடல. அதுக்குள்ளே வந்து அந்த பிளேஸுக்கு நடுவில் வந்து அதை சுற்றி வந்து ஒரு ஃபயர் ஆட்டம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நான் சொன்னேன் ஒருத்தன் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்னா ஆஃபரிங். பிலீவ் தி கார்டனோட ஆஃபரிங் பண்ணும் போல். அது பார்த்து நீங்கள் ஒரு ஆடு வெட்டுவாங்க தெரியுமா, அந்த இது மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே காடுக்கு வந்து பிலீவ் பண்ணுன்னா அதை ஆஃபரிங் பண்ணும் போல் அப்படின்னோடனே ஒருத்த திட்டிகிட்டு இருந்தான் தானே, யாரும் அந்த க்ரூவில் இருக்கிறவங்க ஒருத்த வந்து க்ரூ லீடர் திட்டிகிட்டு இருந்தானே. ஸோ அவன் என்ன சொல்கிறான், நீ தானே இந்த டீமை வந்து கொண்டு வந்த, ஸோ நீ தான் வந்து இதை பொறுப்பேற்று நீ போய் உன்னை நீயே ஆஃபரிங் பண்ணிக்கோ, நீயே செத்துடு, உனக்கு ஒரு கையில் போய் சாவு அப்படின்வான். ஸோ அவனும் வந்து நம்ம லீடர் வந்து ரொம்ப நல்லவன் போல். ஸோ அவனும் வந்து அப்படி நடந்து போய் அது கிட்ட போய் நிற்கிறான். ஆனால் கிட்ட போய் நின்னா பார்த்தீங்கன்னா அவன் போய் நின்னோட ஒரு ரெட் கலர் ஃபயர் வருது. ஸோ ரெட் கலர் ஃபயர் வருது தானே. ஸோ அவன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு இருக்கானே ஏன்னா நடந்து போக முடியாது அப்படின்வான். அதனால் வந்து அவனை தூக்கிட்டு 2 பேரும் நடந்து போவாங்க. ஸோ கிட்ட போய் நடந்து போய் பார்த்தான்னா 3 ஃபயர் வரும். ஸ்டோரி அதுக்கப்புறம் என்னடா இது 3 ஃபயர் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து போவாங்க. ஏதோ அந்த சர்க்கிளுக்குள்ளே நடந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மொத்தம் அந்த டைமில் வந்து 6 7 பேரோ இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபயர் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. என்ன சொல்கிறது தான் எல்லா கைட்ஸும் இருக்கும் தானே பிலீவ் தி காட். அதுக்கு வந்து நம்ம சங்கு யோசிக்கலாம் இது வந்து ஏதாச்சும் ஒரு குற்றமாக இருக்கும், நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கைட்ஸ் எல்லாமே வந்து அந்த சிலைகள்லாம் இருக்குது தானே, சின்ன சின்ன சிலைங்க, பெரிய காடுலாம் மற்ற சிலைகள்லாம் இருக்குது தானே. ஸோ அந்த சிலைங்கள்லாம் நடந்து வருது. ஸோ என்னன்னா கண்ணை மூடினா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும். ஸோ அங்கே இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கண்ணை மூடினாங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் அவங்க ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ கண்ணு மூடாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவான் யாரும் நம்ம சங்கு. அதில் இருக்கிற ஒரு பொண்ணு பயந்துட்டு கண்ணை மூடிட்டு அவள் ஓடிடுவா. அவள் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் ஆனால் அட்டாக் பண்ணாது. ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்டாச்சுவை தாண்டி அவள் வந்து டோரை தாண்டி வெளியிலே போயிடுவா அந்த டோரை விட்டு. ஆனால் அவள் ஒருத்தி போனோடனே அந்த டோர் ஓப்பனாக இருக்குன்னா லைட்டாக சாத்தும் கொஞ்சோண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அந்த ஃபயர் இருக்குதா அது ஒன்று போயிடும். பட் அந்த ப்ளூ கலர் ஃப்ளேம்ஸ் இருக்கா அது வந்து டைம் லிமிட் ஆட்டும் ஒன்று போகுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஓடுற பார்த்துட்டு அந்த நம்ம சங்கை தூக்கிட்டு 2 பேர் இருப்பாங்க. யாருன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு ஹீல் பண்ணுற பொண்ணும் இன்னொருத்தனும் இருப்பான். ஸோ அவன் வந்து என்னென்னா நான் போகிறேன் இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடிட்டான். அவன் ஓடும்போது பார்த்தா இன்னும் ஒரு டோர் க்ளோஸ் ஆகுது. அந்த ப்ளூ கலர் ஃப்ளேம்ஸ் வந்து டைம் லிமிட் போட ஒரு மினிட்டாக வந்து அது போயிட்டு இருக்குது. அந்த ரெட் கலர் ஃபயரும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீலரு இவன்
அதுக்கப்புறம் ரீடர் ஒருத்தன், இன்னொருத்தன் ரீடரை குறை சொன்னானே அவன் ஒருத்தன். ஸோ அவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த ரீடர் குறை சொன்னவன் இருக்கான் அவன் திடீர்னு வந்து அழுகுறான். என்னன்னா நம்ம சங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து டவுட்டாக இருக்குது, பிலீவ் தி காடை வந்து பிலீவ் பண்ணும். இப்போ இந்த இடத்த விட்டு வெளியில் போனோன்னா இவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க. ஸோ நம்ம யோசிக்கலாம் அப்படி இப்படின்னா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இன்கேஸ் நம்ம வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் போனான்னு வைங்க, கடைசியாக இருக்கிறவங்க வந்து மாட்டிக்குவான். அதெல்லாம் அவன் அப்படி சொல்கிறான். யாரும் நம்ம சங்கு எல்லாருமே தப்பிக்கணும்ன்ட்டு. ஸோ அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருந்தானே, இங்கே பாருங்க எனக்கு வந்து பொண்டாட்டி இருக்குது, குழந்தை இருக்குது. ஸோ ஈவன் தான் வந்து நான் வந்து இந்த டைமில் வந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன்னா நான் அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன். பட் உன் கூட சேர்ந்து நான் அடுத்த ரவுண்டு போயிட்டேன்னா அடுத்து என்ன பண்ணணும் தெரியாது, இந்த டோர் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து சான்ஸ் இருக்கணும்னு சொல்லி அழுதுட்டு அவன் ஓடிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியாக 3 பேர் தான் இருப்பாங்க. நம்ம எம்சி, இந்த பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த குரூப் லீடர் ஒருத்தன். ஸோ இந்த 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த எம்சி வந்து ஒரு பிளான் சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஸ்குவாட் லீடர் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, நான் இருக்கேன் அப்படின்வான். ஸோ உண்மையாகவே அந்த ஸ்குவாட் லீடர் வந்து ரொம்ப நல்லவன் போலனாலும் நல்லவன் தான். நானும் ஏன் போகலன்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அவன் ரொம்ப நல்லவன். அவங்க 2 பேர்த்து நீங்கள் 2 பேர் கிளம்புங்க, நான் இருக்கேன் அப்படின்வான். ஸோ அந்த பொண்ணு வந்து ஓகே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவளுக்கு கால் போயிடும்னு சொல்கிறத அவளுக்கு எப்படி எப்படின்னா நிறையா பண்ணதுனால அவள் காலில் வந்து சத்தே இல்லை. ஸோ ஒரு மாதிரி வீக் ஆயிடுவாங்க பவராக யூஸ் பண்ணாங்களா மேஜிக்கை. ஸோ அதனால் வந்து அவள் கீழே விழுந்துருவா. அதுமாரி அவனால் நடக்க முடியாது. ஸோ உடனே நம்ம சங்க எம்சி சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க அப்படின்வா. அதுக்கு அந்த பொண்ணு வந்து இல்லை நான் அவனை விட்டு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு உடனே அந்த லீடர் வந்து அந்த பொண்ணு இது வச்சுட்டா வந்து ஸ்ட்ரங்ஸ் அடிப்பான் தெரியுமா, அந்த பூஸ் ஆகாது அந்த மாதிரி ஒரு பேக்லேயே ஒரு அடி அடிப்பா. அந்த பொண்ணு பொத்துன்னு கீழே விழுந்துருவான். அவன் விழுந்ததுக்கப்புறம் அவன் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வெளியில் போயிடுவான். அதுக்கப்புறம் இவன் ஒருத்தன் தான் இருப்பான். அந்த கைன்ஸ் எல்லாம் இவனை தேடி அப்படியே ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அவன் யோசிப்பான், யார் நம்மளோட எம்சி அந்த ஒருத்தன் ஓடி போனான் சொன்னான் தெரியுமா, ஒருத்தன் எனக்கு ஒய்ஃப் இருக்குது குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவன் சொல்லுவான், உனக்கு மட்டும் தான் இல்லைடா, எல்லாத்துக்கும் தான் இருக்குது. எனக்கு கூட எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மா ஐசியூவில் இருக்காங்க, தங்கச்சி இருக்கா, உனக்கு மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ போகிற இருக்கீங்க. நான் பிறந்ததுலேருந்தே நான் வீக்காக இருக்கேன். நான் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா நான் பவர்ஃபுல்லாக இருப்பேன். பட் அதெல்லாம் கிடைக்கல. நீங்கள் எல்லாமே வந்து அவன் அந்த கடைசி டைமில் வந்து சாக போகும்போது ஒருத்தன் வந்து வெறி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள்லாம் வீக்கு, அதுக்கப்புறம் நான் வீக்காக இருந்தாலும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன், உனக்கு மட்டும் தான் லைஃப் இருக்கா அப்படி இப்படி அவன் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒன்று அட்டாக் பண்ணும். நம்மளோட ஹீரோ வந்து ட்ரை பண்ணுவான், அது கத்தியை வச்சு ட்ரை பண்ணுவான். பட் அது சத்தியமாக முடியாது. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு கால் போயிடும், எது போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இது அவனை குத்தி அப்படியே சிக்கனை தூக்கி போடுற மாதிரி அந்த நான் சொன்னேன்னா ஒரு மாட்டு வெட்டுற இடத்துல வந்து அவன் கீழே கிடப்பான். அவன் கீழே கிடக்கும்போது அவனுக்கு கடைசி விஷயம் என்னன்னா, எனக்கு இன்னொரு சான்ஸ் வாழ்க்கையில் கிடச்சிச்சின்னா நான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி வீக்காக இருக்கக்கூடாது, எனக்கு இன்னொரு லைஃப்பில் ஒரு சான்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று அந்த மாதிரி வருது. எது ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் ஒன்றுண்ணே. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று நிற்கிது. ஸோ அதில் என்னென்னா, நீ வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த டைம் ஸ்டார்ட் பண்ண ரெடியா, இதுக்கு வந்து நீங்கள் 0.02 செகண்ட்ஸில் வந்து நீ அக்செப்ட் பண்ணலைன்னா நீங்கள் உங்கள் ஆர்ட் வந்து நின்றுணும். ஆனால் நீ அக்செப்ட் பண்ணினா வந்து உங்கள் ஆர்ட் வந்து உன்னோட லைஃப் வரும். இல்லைன்னா உன்னோட 0.02 செகண்டில் வந்து உங்கள் ஆர்ட் நின்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் எஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிளிக் ஆகும். அது கூட அந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா குட் அண்ட் அதே மாதிரி தான் இருந்துச்சு. மார்வல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த நியூஸ் சீன்ஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் அவரோட ஃப்ரெண்டோட தங்கச்சியை வந்து இவ்வளோ சீக்கிரம் காமிக்க மாட்டாங்க. ஸோ அவளை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக காமிச்ச மாதிரி இருக்குது. தென் அவங்க அம்மா ஐசியூலேருந்து அந்த பொண்ணு போய் பார்க்குறது, அது மட்டும் கொஞ்சம் சீன்ஸ் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. பட் மாவால் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு, கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எபிசோட் வந்து குட்னு சொல்ல பெட்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடணுமா இல்லையான்ட்டு.